நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதம் 18ஆம் நாளாகிய இந்த திங்கட்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியும் ஆண்டவரே, இந்த குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன ஆண்டவர் இரவில் எங்களோடு இருந்து ஞாயிற்றுக்கிழமையிலும் உடைய ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரே பிதாவின் ஆண்டவரே உறவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஜபத்தை பிரதான ஆசாரிய ஜபமாக நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளின் காலை வேளையிலே உங்களுடைய இறை ஆசிரியர்களோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். நேர்களை ஆண்டவரை நேர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜப வேலை ஆசீர்வாதம் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 29வது பாடலாகிய கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். தொல்லைக்கு நீங்கியே ஒதுங்குவே
நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு புதிய வாரம், புதிய நாளிலே வாசித்து தியானியும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை சங்கீதம் 25 இருக்கின்ற இறை வார்த்தைகள். சங்கீதம் 25 தாவீதினுடைய புகழ்பா வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல் செய்கின்ற ஒரு பாடல். வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டுதல் செய்கின்ற ஒரு ஆபத்து காலத்தில் இறைவனை நோக்கிய பயணம். முக்கிய சிந்தனை: நம்முடைய வாழ்வில் சோதனைகளும் பாவ உணர்வுகளும் எதிரிகளின் தொல்லைகளும் சூழும்போது நாம் எப்படி இறைவனை நம்பி அவரிடம் சரணடைய வேண்டும் என்று இந்த பாடல் நமக்கு கற்பிக்கிறது. ஒன்று, இறைவனிடம் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, சரண்டர் டு காட். தாவீது அரசர் தன் ஆன்மாவை இறைவனிடம் உயர்த்தி தன் நம்பிக்கையை அவர் மீது வைக்கிறார். உலக காரியங்களை நம்பாமல் ஆண்டவரை மட்டுமே நம்புவதே விசுவாசத்தின் முதல் படியாக இருக்கின்றது. அதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுற விடாதேயும். என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் என்று ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கவலைகள், பயங்கள் அனைத்தையும் இறைவனின் பாதத்தில் வைப்பது. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் நெஞ்சத்தை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மிடம் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்ற வசனம் இதை நமக்கு காண்பிக்கிறது. உம் வழிகளை ஆண்டவரே எனக்கு தெரியப்படுத்தும், உம் பாதைகளை எனக்கு கற்பித்தருளும் என்று அடுத்தது சொல்றார். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கம் உறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவார். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன் என்று தாவீது ராஜா தன் ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஒப்பீட்டு வசனத்தை பார்க்கும்போது நீதிமொழிகள் 3:5 உன் முழு இருதயத்தோடு ஆண்டவரில் நம்பிக்கை வை, உன் சொந்த அறிவை சார்ந்திருக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இறைவனின் போதனைக்கும் வழி நடத்துதலுக்கும் காத்திருக்க வேண்டும். வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ். வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ். கடவுள் தம்முடைய உண்மையை நமக்கு கற்பித்து நம்மை வழிநடத்த நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு நம் சொந்த முடிவுகளை எடுக்காமல் இறைவனின் சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் ஜபிக்கிறார். அடுத்தது பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதையும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். அப்போ இளமை காலத்தினுடைய பாவங்கள், தாவீதினுடைய இளமை காலத்தினுடைய பாவங்களை பற்றி பேசுகிறார். ஒருவேளை அவன் இளமை காலத்தில், வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினால் தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. அன்றைக்கு வாலிபனாக இருந்த தாவீது பல பாவங்களை, அக்கிரமங்களை செய்திருப்பான். அதில் மிக முக்கியமானது பத்சேபாவை எடுத்துக்கொண்டு, உரியாவின் மனைவியாக பத்சேபாவை எடுத்துக்கொண்டார். அதை நினைத்து இங்கே வருத்தப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட நம்முடைய வாலிப பிள்ளைகள் கைகளிலே செல்போன் வைத்து கொண்டு நிறைய பாவங்களை, தவறுகளை, அக்கிரமங்களை, மீறுதல்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வசனம் மிக முக்கியமான, குறிப்பாக காதல் என்ற பெயரில் திருமணம் ஆகாமலேயே லிவிங் டுகெதர், டேட்டிங் போன்ற தவறான ஒரு காரியங்களை, அதெல்லாம் விபச்சாரத்திற்கு வழிநடத்தும் என்பதை மறந்துவிட்டு வாலிப பிராயமதனில் பிள்ளைகள் தவறி போகிறதை பார்க்கிறோம். அதெல்லாம் மன்னிக்கும்படி தாவீது வேண்டுதல் செய்கிறதா சொல்றார். ஏன்னா ஆண்டவர் நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு வழியை காட்டுகின்றார். ஏசாயா 40:31 பார்க்கிறோம். ஆண்டவருக்காக காத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகை போல உயர வானத்துல எழுந்து பறக்கின்றவர்களாய் வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்க ஆற்றலை தவறான பாதையில செலுத்துகிற போது அது வீணாய் போகிறது, விருதாய் போகிறது, யூஸ்லெஸ்ஸா இருக்கு இல்லையா, அது பயன்படாதபடிக்கு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சக்தியை, பலத்தை
ஆற்றலை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா, ஆண்டவருக்காக பயன்படுத்துகிற போது அந்த ஆற்றல் உண்மையாகவே அது ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆற்றலால அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வாலிபனும் ஆசீர்வாதமாய் இருப்பான். உதாரணமா யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். போர்த்திபாரின் வீட்டிலே அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பாவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, போர்த்திபாரின் மனைவியோடு இணைந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அநேக மக்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஏன் நாம இருந்தா கூட அதை பயன்படுத்தி இருப்போம். ஆனா யோசேப்பு என்ன சொன்னார்? கடவுள் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடினான். கடவுள் அவனை ஆசீர்வதித்து உயர்த்த. கொஞ்ச காலம் சிறையில் இருந்தார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் முழுமையான நிறைவான வாழ்வை அவருக்கு தந்தார். அல்லேலூயா. அதே சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் கொடுத்த ஆற்றல், கடவுள் கொடுத்த பலனை அவன் இழந்து போனான். தெலீலாள் என்கின்ற ஒரு பெண்ணிடத்துல தன்னுடைய ரகசியத்தை சொல்லிட்டான். சொன்ன உடனே அவ முடிய அறுத்துன்னு போன உடனே அவருடைய சக்தி போய்விட்டது என்பதை பார்க்கிறோம். அப்போ இப்படிதான் இன்னைக்கு நிறைய மக்கள் கடவுள் கொடுக்கின்ற ஆற்றலை எல்லாம் இன்றைக்கு இழந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல ஞாபகப்படுத்து, காலையில நமக்கு ஞாபகப்படுத்துறார் பாருங்க. அப்போ அடுத்தது மன்றாடுகிறார், பாவ மன்னிப்புக்காக மன்றாடுகிறார். பிரேயர் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அண்ட் மர்சி. இறைவனுடைய வழி நடத்துதலை பெற நமக்கு தடையா இருப்பது நம்முடைய பாவங்களே. எனவே இறைவனின் இரக்கத்தை நாடி பாவ மன்னிப்பு கேட்பது அவசியம். கடந்த கால தவறுகளையும் இளமை பாவங்களையும் நினைத்து பொறாமல் தம் பேரன்பின்படி நினைவு கூற வேண்டும் என்று தாவீது கெஞ்சுகிறார். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். என் இளமை பருவத்தின் பாவங்களை குற்றங்களை நினையாதிரும். சங்கீதம் 25 நம்ம அதான் பார்க்குறோம். ஆண்டவரே, என் தீமை பெரிது, உமது பெயரின் பொருட்டு அதை மன்னித்தருளும். இல்லையா, யோவான் 1:9 பார்க்குறோம். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து தீமை அனைத்திலிருந்து நமக்கு தூய வாழ்வை தருகிறவர். இறைவனுக்கு அஞ்சுபவருக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், பிளஸிங்ஸ் ஆஃப் ஃபியரிங் த லார்ட். ஆண்டவருக்கு அஞ்சி அவரோடு உடன்படிக்கை உறவில் வாழ்கிறவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று இத்திருப்பாடல் உறுதி அளிக்கிறது. இறை பயமே ஞானத்தின் தொடக்கம். இறைவனுக்கு அஞ்சுபவனுக்கு அவர் நல்வழி காட்டுவார், அவன் ஆன்மா நலம் பெறும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழியை அவர் கற்பிப்பார் என்று சொல்லி அடுத்து வருகிற வசனங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறையையும் கடைப்பிடிப்போருக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும், ஏனெனில் என் குற்றம் மிக பெரியது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிக்கிறார். அவர் நலமுடன் வாழ்வார், அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கி கொள்வார்கள். ஆண்டவரின் அன்பு உறவு அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கே உரிதாகும். அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். என் கண்கள் எப்போதுமே ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன, அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி மிக அழகான ஒரு சங்கீதமாய் தாவீது காலை வேளையிலே நமக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய பாவங்களில் இருந்து அக்கிரமங்களிலிருந்து நாம் இந்த நேரத்தில் விடுதலையாகி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு சாட்சி கொடுத்து வாழ நம்மளை அழைக்கிறார். அதான் அடுத்தது நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆன்மா நலமுடன் வாழும், அவருடைய மரபினர் நாட்டை தம் உடைமையாக்கி கொள்வார்கள். இல்லையா, ஆண்டவரின் தூயவர்களோ அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எதுவும் குறைவு இராது. அதாவது சங்கீதம் 34 பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஒரு குறைவும் இராது என்று பார்க்கிறோம். துன்பத்திலும் தனிமையிலும் இறைவனுடைய பாதுகாப்பு, டெலிவரன்ஸ் ஃப்ரம் அஃப்ளிக்ஷன் அண்ட் எனிமீஸ். தாவீது தனிமையிலும் துயரத்திலும் இருக்கும்போது இறைவனின் பாதுகாப்பை தேடி ஓடுகிறார். நம்மை சுற்றியுள்ள எதிர்ப்புகளில் இருந்து விடுபட இறைவனே நம் தஞ்சம். உலகமே நமக்கு எதிராய் மாறினாலும் இறைவனின் கண்கள் எப்போது நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கியே இருக்கின்றன. அவரே என் கால்களை வலை நின்றும் விடுவிக்கின்றார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இரக்கமாயிரும், ஏனெனில் நான் துணையற்றவன், துயர் வருகிறவன். என் நெஞ்சின் துயரங்கள் பெருகிவிட்டன, என் இடுக்க நின்று என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி ஜபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நாமும் கூட நிறைய கஷ்டத்தில் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் வாழலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார்.
அதான் முக்கியமானது. இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குற சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது உண்மையாக நமக்கு அது புரியும். நான் சொல்லுகின்றேன். சங்கீதம் 86:4 பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஜபிக்கிறார். சங்கீதம் 143:8 உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஜபிக்கிறார். புலம்பல் 3:41 பரலோகத்தில் இருக்கிற கடவுளிடத்திற்கு நம்முடைய இருதயத்தையும் கைகளையும் ஏறெடுப்போமாக, வெட்கப்பட்டு போகாதிருப்போமனாக என்று சொல்லுகிறார் இல்லையா? சங்கீதம் 3:31 அதான் சொல்றேன். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ரோமர் 10:11 பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 49:23 பார்க்கிறோம். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 41:11 பார்க்கிறோம். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாத படியால் என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம். சங்கீதம் 27:11 கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 86:11 பார்க்கிறோம். கர்த்தாவே, வழியை எனக்கு போதியும் என்று சொல்லுகிறார். யாத்திரை 33:13 இப்படி வழி எனக்கு தெரியப்படுத்தும் இல்லையா? சங்கீதம் 43:3 இப்படி வெளிச்சத்தையும் இப்படி சத்தியத்தையும் அனுப்பியருளும் என்று பார்க்கிறோம். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 103:17 கர்த்தருடைய கிருபையோ சதா காலங்களிலும் உள்ளது. புலம்பல் 3:22-23 நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏசாயா 43:25 நானும் என் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், என் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 8:12 பார்க்கிறோம். அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினையாதிருப்பேன். கர்த்தர் நல்லவர். அந்த 8-9 வசனத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நாகும் 1:7 பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 1 பேதுரு 5:5 பார்க்கிறோம். தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 85:10 கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இந்த ஒப்பீட்டு வசனங்களையும் நம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதமான சங்கீதம் இறைவனிடத்தில் தஞ்சம் புகுந்து அவரை நாம புகழ்ந்து பாடி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ இந்த காலை நேரத்தில் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவனிடத்தில் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஆண்டவரே ஒரு சிந்தனையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கொடுத்து வருகிறீர். இந்த காணொளி வழியாய் அநேக மக்கள் இதை கண்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, திருச்சபைக்காக ஆண்டவரே ஊழியங்களுக்காக, தன்னுடைய குடும்பங்களுக்காக, தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய பகுதிகளுக்காக ஜெபிக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களையும் கூட எல்லாரோடு இணைந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே பல மக்களுக்கு இந்த ஜெபங்களை ஆண்டவர் போய் சேர்க்கவும் காணொளி வழியாக எங்களை பயன்படுத்தி வருவதற்காக முதலாவது உங்களுக்கு நன்றி செலுத்தும். ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரின் ஏன் ஜக்காவின் அன்பான பிள்ளைகள் பார்த்தால் மரியாளின் ஆண்டவர் ஆசீர்வாதம் இந்த இல்லத்தை திறந்து கொடுத்து ஊழியத்தை ஆதரிக்கிற குடும்பம் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட உயர கிருபை தார். ஊழியத்தில் அடியனோடு இணைந்து இசையின் வழியாக பயணிக்கிற இப்படி அன்புக்குரிய சாகு சார்க்கா இப்படி அன்பான டீச்சருக்கா ஜபிக்கிறோம். வழிநடத்தும் ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்து வந்து ஆயத்தப்பட்டு பாடல்களை ஆண்டவர் இசையின் வழியாக அநேக மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார். நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய பணிகளையும் ஊழியத்தையும் ஆசீர்வதியும். அதே போல் அடியன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தின் மக்கள் ஆசீர்வதியும். அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதி ராஜா. தேவைகள் உண்டு. கிராம மக்கள் இன்னும் நிறைய பக்தி இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க, வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே திறந்திருக்கிற ஆலயத்தில் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நான் ஜபிக்கிறோம். இது நடைபெற்று வருகிற VBS மற்ற எல்லா ஆண்டவரே ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த நாளிலே கூட ஆண்டவரை பலவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய ரெகுலர் வீவர், எங்களுடைய ரெகுலர் சப்போர்ட்டர் ஆண்டவரே அரக்கோணத்தில் இருக்கின்ற அன்புக்குரிய ஆசிரியர் எட்வின் ராஜன் பாபு ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். பிரீத்திங் டிஃபிகல்ட்டிக்காக ஆண்டவரே இதோ CMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் ஐயாவோடு இருந்து வழி நடத்தும். அவருக்கு ஆண்டவர் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் என் தேவன் நீர் மாற்றி ஆண்டவரே நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து மீண்டும் எழுந்து தன்னுடைய பணிகளை செய்ய ஊழியங்களை செய்ய கிருபை தார். அதே போல வேல்மாங்கம் திருச்சபுடைய தலைவராக இருந்த டிஎஸ்பி சார்க்காக, நிக்சன் ஐயருக்காக, இப்படி கனடி ஐயாவுடைய அன்பு அண்ணன் தாமஸ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். இந்த பலவீனங்களெல்லாம் மாற்று. இன்னும் யாரெல்லாம் பலவீனங்களோடு இல்லத்தில் இருக்கிறாங்களோ, சிகிச்சை பெறுகிறார்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார். எங்களுக்காகவே மரித்தீர், எங்களுக்காகவே ரத்தம் சிந்தினீர். இதோ மெய்யாகவே உன்னுடைய நோய்களை, உன்னுடைய அக்கிரமங்களை நான் சுமந்து கொண்ட என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி இதை கேட்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்தில் இல்லத்தில் இருக்கிற பலவீனங்கள் கஷ்டங்களை மாற்றி சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர், ஒரு விடுதலை நடக்கட்டும். இப்படி செய்ய வேண்டுமா நான் ஜபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பேருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், இன்னுமாய் பல தேவைகளோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறேன். இந்த நாளில் கூட பிறந்த நாளை நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அப்படி அன்புக்குரிய ஆண்டவர் சகோதரி திருமதி ஈரின் இளமதி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். கேக்க நகரில் இருக்கின்ற ஆண்டவரே ஜிஹெச்ல ஆண்டவர் நர்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாய் காத்தவர் இனிமேலும் வழி நடத்தும். சகோதரிக்கு இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் அநேக பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்த கிருபை தாரும். அன்பு கணவர் இதோ ஆட சகோதரர் கவின் பிரின்ஸ்க்காக 2 ஆண்டவரை பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு தாயார் சுதா பிரான்சிஸ் அம்மாவுக்காக, அவருடைய கணவருக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறாங்க, உறவில் இருக்கிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வத்து வழி நடத்தும். இன்னும் யாரெல்லாம் இந்த நாளில் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இப்படி இறை ஆசிரியர்களை பாரத்திலிருந்து தந்து வழி நடத்த ராஜா. இந்த நேரத்தில் எப்படி இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் ஆண்டவர் ILCக்காக, ஆண்டவரை சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காய், பள்ளிக்கூடங்களுக்காய், பெதஸ்தா மருத்துவமனைக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே இதோ நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வுடைய ஆண்டவர் ரிசல்ட் வரப்போகிறது. மட்டமாய் காத்தவர் இனியும் காத்து இப்படி பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க. போதகவட்டத்தின் பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க. வெற்றி பெற அடியனுடைய மகன் மெலங்தனும் எழுதியிருக்கிறான். அவனும் வெற்றி பெற ஆண்டவர் மார்க்கு அதிகமாக எடுக்க கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து மற்ற எல்லா பிள்ளைகளுடைய தேர்வுகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. தொடர்ந்து வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்துறோம். பல மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கிறது. எங்களுக்கும் ஆண்டவர் நல்ல மழையை தர வேண்டும் என்று கெஞ்சும் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நேரத்தில் இப்படியே இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சருக்காக, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, எல்லா அமைச்சருக்காக ஜபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்யட்டும். இதோ இந்தியாவில் இன்றைக்கு பெட்ரோல் ஆண்டவர் பற்றாக்குறை, ஆண்டவர் அதே போல் கேஸ் பற்றாக்குறையெல்லாம் இருக்கிறது. கண்ணோக்கி பாரும். இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஆண்டவரே உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வாதாரங்களை நீ தர வேண்டுமா ஜபிக்கும். உலக நாடுகள் ஏற்படுகிற போர்கள், பதட்டங்கள், பிரச்சனையினால் ஏற்படுகிற இந்த குறைவுகளெல்லாம் மாறட்டும் ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறட்டும். சபைகளுடைய போதகர்கள் ஊழியங்கள் நடைபெறட்டும், சிறப்பாக நடைபெற வேண்டுமா ஜபிக்கும். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தலும். இந்த நாளின் ஆண்டவர் பணிகள், பயணங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதியும். இறையை பொறுப்பேற்றுக் கொள்ள வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளை அன்பு பரிசுத்தாவினை இந்த நாளில் நம் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ்.